நண்பர்களுக்கு வணக்கம். செல்வம். இது நம்ம தோட்டத்தில்ங்க. தேங்காய் பூ வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறது நல்லதுங்க. அது வந்து மண்வெட்டியாக இருக்கணும். இது வந்து வாச்சாத்தும்பாங்க, செடி வெட்டிம்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கடப்பாரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம குத்தி கொஞ்சம் ஆழம் பண்ணணும். ஒரு அரை அடியிலேருந்து 3/4 அடி, அதிகபட்சம் 1 அடி வரைக்கும் போகலாம். இடம் வந்து தேர்வு செய்கிறது எப்படின்னா 50 to 75% சன்லைட் கிடைக்கிற மாதிரி இருந்தாலே போதுமானது. அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பூ வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி தேங்காயில் வந்து அதாவது தேர்வு செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த முளைச்ச காய்களை போடலாம். இல்லை இயற்கையாக வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்துடணும். கீழே விழுந்து ஒரு பாடம் நம்ம எடுத்து இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டு போட்டிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் கட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செடி வச்சு நம்ம வச்சோம்னா ஒரு அரை அடி வரைக்கும் இறங்கும். அரை அடி, அதிகபட்சம் 3/4 அடி வரைக்கும் கொண்டு போகலாம். ஈரப்பதம் இருக்கிறத வச்சு வெட்டி எடுத்துகிட்டு இந்த களையெல்லாம் சுத்தமாக அகற்றிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த அருகம்புல் வேர், மற்ற வேர்கள்லாம் வருது, செடியோட வேர், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது விட்டுட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட செடி வளர்ச்சி இதாகும். அதே நேரத்தில் வந்து வளர்ச்சியை பாதிக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த வேரெல்லாம் வந்து ஒரு 10-15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உயிர் பிடிச்சிட்டு இது வேகமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த களையை வந்து முளைக்கிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த வேருக்குள்ளேருந்து கீழேருந்து மேலே இந்த அருகம்புல்லாம் வந்து வரும்போது என்ன ஆகும், நம்ம சிரமப்படுத்தும். அதாவது அந்த களையை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம வந்து 14 ஆண்டுகளை வந்து இயற்கை விவசாயம் பண்ணதுனால இது பாருங்கள், மண்புழுக்களை அந்த சைஸில் பாருங்கள், எப்படி உயிரோடு இருக்குது பாருங்கள். இது மாதிரி வெட்டி எடுக்கும்போது வந்த புழுக்கள், இந்த மாதிரி புழுக்களை வந்து நம்ம ஒரு ஓரமாக நம்ம வந்து அப்படியே வச்சிட்டோம்னா மண்ணுக்குள்ளே இறங்கிடும். மண்ணை போட்டு லேசாக மூடிடலாம். ஏன்னா வச்சுங்களேன், அப்படியே வெளியில் போட்டோம்னா எறும்புகள் வந்து அரிக்கிறதுக்கோ அல்லது மற்ற பறவைகள் கொத்தி எடுக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மண்புழுக்களை வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம ஒரு ஓரமாக வச்சு மண்ணை போட்டு விட்டலாம். இது மாதிரி ஆர்கானிக் விவசாயத்துலேயோ அல்லது வந்து கெமிக்கல் விவசாயத்துலேயோ இந்த மாதிரி மண்புழுக்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முளைச்ச காய் தான் போடுறோம். இந்த முளைச்ச காயெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே வரும். நான் வந்து இந்த தேங்காய் பற்றை வந்து முதல்ல வந்து மரத்தில் போட்டோம். அது பிற்பாடு வந்து ஆங்கிலில் இது பண்ணோம். அந்த நேரங்களில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்போது நிறைய காய் முளைச்சிருச்சு. அந்த மாதிரி காய்களை வந்து எடுத்து தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட்ட முடியாது இல்லையா, அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து இது மாதிரி நம்ம வந்து மதிப்பு கூட்டல்ங்கிறது தேங்காயிலையும் ஒரு மறுபடியும் நான் வந்து அதாவது பூ உற்பத்தி பண்ணுற தேங்காய் பூ உற்பத்தி பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து மதிப்பு கூட்டல் பண்ணணும். அப்போ அந்த வேஸ்டேஜ் ஆகாமல் வந்து இந்த மாதிரி தேங்காய்களை எடுத்து வந்து முளைச்ச காய்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி படுத்த அதாவது ஹரிஜாண்டல் டைப்பில் இருக்கிறனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி முளைச்சிருக்க இதை வந்து மேலே வச்சு நடவு பண்ணிடலாம். இப்போ ஹரிஜாண்டலுக்கும் வெர்டிகலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ 5க்கு 5 5 அடி நீளம், 5 அடி அகலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நாற்றங்கள் அமைக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெர்டிக்கலாக வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 100 காய் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வைக்கிறோம்னா, ஹரிஜாண்டல் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு 50 காய் தான் பிடிக்கும். அதனால் வந்து இடத்தினுடைய ஏரியா ஜாஸ்தியாக பிடிக்கும். மற்றபடி எல்லாம் ஒர்க்கெலாம் ஒன்று தான். பட் கொஞ்சம் வேலைப்பளவு ஜாஸ்தி வரும். அந்த ஹரிஜாண்டலில் இருக்கும்போது முளைச்சி வரதெல்லாம் ஈஸியாக எல்லாமே நல்லாவே முளைச்சி வந்துடும். இப்போ தேங்காயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நாட்டு ரகம் தான் நம்ம வச்சுருக்கோம். நாட்டு மரங்கள் தான் வச்சுருக்கோம். எல்லாருமே வந்து இப்போ ஹைப்ரிட் நிறையா வந்துருச்சு. அதையும் வாங்கி இன்றைக்கி விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹைப்ரிட் வெரைட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 500 700 1000 பல ரகங்களை ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இறக்குமதி பண்ணி அந்த மாதிரி நாற்றுகள் விற்கிறாங்க. அதை ரிசர்ச் பண்ணி அதோடைய நாற்றுகளும் விற்கிறாங்க. அது சரியான என்னை பொறுத்தளவுக்கு 100% தவறு. நம்ம பாரம்பரியமான நாட்டு ரகங்களை பயிரிடுவதே மேல். இப்போ விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா புதிய ஆராய்ச்சியில் வந்து நிறைய வந்து ஹைப்ரிட்டை வந்து உருவாக்குறாங்க. காரணம் மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டு இருக்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம பாரம்பரியத்தை விடக்கூடாது இல்லையா. பாரம்பரியமான தேங்காய்கள் எடுத்து நம்ம உணவை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் எடுக்கும்போது ஒரு 100% நம்ம கேரண்டி சொல்லலாம். அந்தளவுக்கு இயற்கை உணவு இது தேங்காய் தான், நம்ம நாட்டு தேங்காய் தான். ஆனால் ஹைப்ரிட்டை பொறுத்தளவுக்கு நிறைய நோய்களை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் உருவாகிட்டு இருக்குது. இது வந்து மனிதனுடைய அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மக்களுடைய மனநிலையே மாறி போச்சுங்க. காரணம் என்ன, நம்ம சீக்கிரம் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய வந்து மனசில் வந்து விதைச்சிட்டாங்க எல்லாம். இதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி வந்து நாட்டு ரகங்களை அழிச்சிட்டு கூட ஹைப்ரிட் ரகங்கள் 500 1000 எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு வந்துடுமா, முதல் வருஷமே நடவு வெட்டி 6 மாதத்துலேயே வந்துடுமா ஈல்டு, அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து நிறையா விவசாயிகள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு தான். இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் சுபாஷ் பாலேக்கர் கிருஷி மெத்தட் அதுதான் முறையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 14 ஆண்டுகளாக பயணிச்சிட்ருக்கோம். இதில் பாருங்கள், நத்தை வந்து நத்தையால் நிறைய நன்மைகள் இருக்குது. இதை பற்றி பேசினாலும் நமக்கு டைம் பத்தாது. இது வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். நத்தையோடைய நம்ம எச்சங்கள் ப்ளஸ் அது இறந்த ஒரு படம் அதோடைய ஓடு, சிம்பிளாக சொல்லிக்கிறேன், அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கை உரமாக மாறிடும்.
மக்கள் வந்து இன்றைக்கி உஷாராக இருக்கணுங்க. அதாவது ஹைப்ரிட்னா என்ன, நாட்டு வெரைட்டின்னா என்ன, கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. நாட்டு ரகங்கள் எப்படி தேர்வு செய்கிறது, நாட்டு மரங்கள் எங்கேருந்து கிடைக்கும், என்ன ஏது, அதுக்கான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமுள்ள ஒரு விவசாயிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது பாருங்கள், இந்த காய் வந்து ஒரு ஈரப்பதம் வந்து ஒன்றோட ஒன்று சார்ந்து வருது. அது எப்படின்னா அந்த ஈரப்பதத்தை இது ரூட்டை வந்து வேர் பாருங்க இங்கே கீழே இறங்கி இதோட வேர் இங்கே போயிருக்குது. இதுதாங்க இயற்கையின் படைப்பு. ஆனால் இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் நடக்குமா 100% சான்ஸே இல்லைங்க. அதனால் நண்பர்கள் வந்து இளநீலாம் பெரிய சைஸாக எல்லாம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கி குடிச்சிடாதீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் வந்து மிகப்பெரிய கொடுமையான நோயெல்லாம் நிறைய உருவாகும். அதனால் வந்து சின்ன இளநியாக இருந்தாலும் பல நாட்டு ரகமானு கேட்டுட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே அந்த டேஸ்ட்டு அந்த சுவையிலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து ஹைப்ரிட்டில் வந்து பெரிய பெரிய இளநியில் வந்து நீங்கள் அந்த டேஸ்ட்டும் பார்க்க முடியாது, தண்ணி வேணால் நிறையா இருக்கும், விலையும் ஜாஸ்தியாக இருக்கும், நோயும் சேர்ந்து வந்துடும். இந்த தேங்காய் நாற்றுகள் பாருங்கள், ஹரிஜாண்டல்லையும் போட்டிருக்கேன், சில காய் முளைச்சி வரும் இதை வச்சு நம்ம போட்டிருக்கோம், வெர்டிகல்லையும் இருக்குது. அதே போல் மண்ணை வந்து உதிரியாக எடுத்து நீங்கள் அந்த கேப் ஃபுல்லாகவே, நான் வந்து ரொம்ப அதிகமான ஆழம் போடல, ஒரு அரை அடியிலேருந்து 3/4 அடி தான் வச்சுருக்கேன், அதுவே போதுமானது. அந்தளவு போட்டு அப்படியே மேலே மண்ணை வந்து தூவி விடுங்க. தூவி விட்டாலே நம்ம வந்து அடுத்து தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் கேப்பில் வந்து அந்த சந்தை அடைச்சி கீழே இறங்கும். பத்தலைங்கும் போது இன்னும் கொஞ்சம் மண்ணுகளை வந்து நம்ம மேலே தூவி விட்டோம்னா க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதுமானது. இன்றைக்கி வரக்கூடிய தேங்காய் பூலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து 100% இந்த முறையில் வந்து யாருமே இயற்கை விவசாயத்து முறையோ அல்லது இந்த முறையிலே வந்து யாருமே செய்ய கிடையாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து 1,00,000 காய் 2,00,000 காய் அந்த 5,00,000 காய் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. 90 நாள் 100 நாள் வரைக்கும் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு சம் பெர்சன்டேஜ் முளைச்சிரும். முளைச்சதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அதிலேருந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணுவாங்க. அந்த தேங்காய் வந்து நாட்டு வெரைட்டியாக இருக்கலாம், ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்கலாம். அது யாருமே சொல்ல முடியாதுங்க. அது எப்படி வரும்னா வியாபாரிக்கே தெரியாது. நம்ம நாட்டு வெரைட்டி வெட்டுறோமா ஹைப்ரிட் தேங்காய் வெட்டிட்டு வரோமாங்கிறதே அவருக்கே தெரியாது. அதே போல் சில தென்னை நாட்டு வியாபாரிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நல்ல சேல்ஸ் ஆச்சுன்னா கொடுத்துருவாங்க. சப்போஸ் சேல்ஸ் ஆகலைன்னு சொன்னால் அந்த 4 இலை அந்தளவுக்கு வரும்போது 5 இலை 6 இலை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து தேங்காய் பூவுக்கு வந்து விற்பனைக்கு பண்ணிவிடுவாங்க. அதுவும் வந்து சேல்ஸுக்கு வந்துடும். அது கூட தவறு இல்லை. ஆனால் அவங்களாம் நாட்டு வெரைட்டி போட்டிருப்பாங்க. அதளவுக்கு நம்பிக்கையாக வாங்கிடலாம். இது பாருங்கள், தண்ணி வந்து ஒரு மட்டம் பாய்ச்சிட்டோம். அப்படி இருந்து நம்ம தண்ணி வந்து பூவாளியில் தான் கொடுத்துருக்கோம். இதே வந்து டைரெக்டாக தண்ணி விட்டாலும் இல்லை பைப்பில் விட்டாலும் இன்னும் பொத கீழே இறங்கும். அந்த கேப்பு சந்தெல்லாம் பாருங்கள் மண்ணை அடைச்சிடணும். அந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுத்தாலே போதுமானது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மண்ணில் நல்லா ஈரப்பதம் இருந்தது. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஜீவாமிர்தம் கலந்த தண்ணி. ஜீவாமிர்தம் வந்து இறுதியாக அதாவது ஒரு 2 தண்ணி கொடுத்த பிற்பாடு ஜீவாமிர்தம் வந்து ஃபைனல் நம்ம அந்த மாதிரி கொடுத்துடலாம். நம்ம கனஜீவாமிர்தம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம உள்ளே கொடுத்து பண்ணலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. நமக்கு வந்து ஜீவாமிர்தம் இல்லைங்க போது கனஜீவாமிர்தம் மண்ணில் கலந்து விட்றோம். நம்ம 14 இயர்ஸாக பண்ணாலும் மண் வளம் நல்லா டெவலப்பு. இந்த மண்புழு எந்தளவுக்கு வந்திருக்குங்கிறத தெரிஞ்சாலே நிறைய மண்புழுக்களை வந்துச்சு. ஒரு மண்புழு தான் நான் வீடியோவில் காட்டுறேன். அதே போல் அந்த மாதிரி நம்ம பழைய விவசாயிகளாக இருந்தால் ஜீவாமிர்தம் கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா புதுசாக செய்யக்கூடியவங்க கனஜீவாமிர்தம் கொடுத்து நீங்கள் ஜீவாமிர்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தென்னையின் தாயகம்னு எடுத்துகிட்டா பொள்ளாச்சி தாங்க. பொள்ளாச்சி தான் பேசிக் ஆரம்பமே. அதுக்கு பிற்பாடு மற்ற மாவட்டங்களில் வந்து சும்மா கொஞ்சம் அளவு 50, 100 அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கி பெரிய லெவலில் உற்பத்தி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி அந்த பொள்ளாச்சியிலே இன்றைக்கி வந்து நிறைய ஹைப்ரிட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த கொடுமையான விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் எல்லாருமே மாறிக்கிட்டு வர்றாங்க. அது தவறு. இப்போ நாற்றங்காலிலேருந்து அந்த பூவை எப்படி எடுக்கிறது, தேங்காய் பூ எடுக்கிறதுனா இதுக்கான பருவங்கள் பாருங்கள். இதில் வந்து 4 இலை, 2 இலை பெருசாக இருக்குது, 2 இலை சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இப்போ வந்துங்க தேங்காயில் நம்ம வெட்டுறதில்லை, இயற்கையாக கீழே விழுது. கீழே விழும்போது நம்மையும் கண்ணை கட்டி சில தேங்காய்கள் முளைச்சி வரும். அதுதான் இயற்கைங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன இலை. இதிலெல்லாம் வந்து பூ பார்த்திங்கன்னா 50% கூட வந்திருக்காது. நல்லா பூ வரணும்னு சொன்னால் பெரிய இலையாக இருக்கணும், 4 இலையாவது குறைஞ்சது இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், இந்த செடியில் பாருங்கள், இந்த கண்ணில் வந்து 4 இலையும் பெருசாக இருக்கும். கீழே சின்ன 2 இலை இருக்கும். அது இல்லாமல் 4 இலை பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம அதெல்லாம் காய் எடுத்து போடுறாங்களே அவங்க மிஸ் பண்ணுறது. அது மிஸ் பண்ணி வரும்போது இந்த மூடாக்கு போட்டுருக்கும் பாருங்கள், அதில் மறைஞ்சு நிற்கும். அதில் வந்து இயற்கையாக முளைச்சி வர்றதான். இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே இயற்கையாகவே வருங்க. இது பாருங்கள் பக்கத்தில் அந்த தேங்காய் மிஸ் ஆனதான். இதெல்லாம் வந்து இந்த மூடாக்கு போட்டிருக்கோம், அதிலேருந்து மிஸ் ஆனதான். அதுவும் முளைச்சி வந்துருக்குது. இந்த மாதிரி வந்து தேர்வு செய்யணுங்க. இந்த மாதிரி சின்ன 2 இலையும் மேலே 4 இலை நல்ல பெரிய இலையாக இருந்தால் இந்த இதை வந்து தேங்காய் உரிச்சிட்டோம்னா முழுமையான தேங்காய் பூ கிடைக்குங்க. இதே சின்ன சின்ன இலைகள் 2 இலை 4 இலை 3 இலை அப்படி இருந்ததுன்னா பூவோடைய சைஸ் கம்மியாக இருக்கும். மீதி சுற்றி இருக்க தேங்காயும் அப்படியே இருக்கும். இந்த தேங்காய் பூவை நீங்கள் அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாங்க. அப்படி இல்லையா லைட்டாக பெப்பரு, லைட்டாக வந்து சால்ட்டு கட் பண்ணி போட்டு பீஸாக கட் பண்ணி போட்டு நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். அது ஒரு வகையான முறை தான்.
எல்லோரும் வந்து ஆரோக்கியமாக வாழணுங்க. டிஸ்கஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது, நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வாங்க, நிறைய பேசுவோம். மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லோரும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும். நன்றி.